போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் சிறப்பு தேர்வு தொடர்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சார்பில் கடந்த ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கலைச்சொல் தொடர்பான தகவல்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் ப்ராப்பராக படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ப்ராப்பரான ரிவிஷன் இல்லைன்னா அது மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம 30 நாட்களை கடந்ததுனால அதுலேருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம வச்சோன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் ஒரு கலைச்சொல் சிறப்பு தேர்வு நம்ம நடத்த போகிறோம். ஸோ தேர்வோட தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. ஸோ காலையில் 10 மணிக்கு நம்ம சேனல்லே நீங்கள் அந்த தேர்வை எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இமேஜஸ் பார்த்துக்கலாம். இல்லைனா நான் லிங்கே கொடுக்குறேன். கடைசி 30 நாட்களுக்கான கலைச்சொல்ல பிடிஎஃபாக நாங்கள் கீழே ஒரு லிங்க் வச்சுருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ கடைசி 30 நாட்களுக்கான பிடிஎஃபை நம்ம வந்து மொத்தமாக வச்சுருக்கோம். ஸோ இதை படிங்க. கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிகப்படியான மதிப்பெண்கள் வருது. ஸோ நம்மளுக்கு அழகு 1 பார்த்தீங்கன்னா இலக்கணம், 2 சொல்லகராதி, 3 எழுதும் திறன், 4 கலைச்சொற்கள். அந்த கலைச்சொற்கள் 10 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் கல்வி, அறிவியல், மருத்துவம், புவியியல், மேலாண்மை, சட்டம், ஊடகம், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பன்ற பல்வேறு துறைகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு, அங்கேயும் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ மினிமம் 12-13 கொஸ்டினுக்கு மேலே நம்ம ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுங்க இது முக்கியம் என்னென்னு. சரி, நம்ம கொடுக்குற கண்டென்ட் என்ன கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம்னா கலைச்சொல் வேட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 222 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, கடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா அபுலியான்ற மாதிரி ஒரு பொறுத்துக்கு கொஸ்டின் வச்சுருந்துருப்பாங்க. சரியா, அன்னைக்கு கலைச்சொல் வேட்டையில் வந்தது தான் அந்த கொஸ்டின். அப்போ யோசிச்சு பாருங்க, கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு 20-25 நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பிரிண்ட் அடித்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் கலைச்சொல் வேட்டை அந்த குரூப் 4 நடந்த டேட்டில் வெளியாகிருக்கும்ல ஒரு கலைச்சொல் இமேஜ், அதில் பார்த்தீங்கன்னா அந்த அபுலியான்றது இருக்குது. சரியா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வேட்டையிலேருந்து அவங்க கொஸ்டின் எடுக்கல, கொஸ்டின் அவங்க முக்கியமானது எடுக்கிறாங்க. அப்போ அந்த முக்கியமானது கலைச்சொல் வேட்டையில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அடுத்து நடந்த ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த கலைச்சொல் வேட்டையிலேருந்து எதுவும் கொஸ்டின்ஸ் வரல. அப்போ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நம்ம அதை படிச்சுக்கிறது நம்ம கடமை. ஏன்னா தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படுற கலைச்சொல் வேட்டையில் நம்ம தரவாக இருக்கிற பட்சத்தில், அதுலேருந்து வினாக்கள் வர பட்சத்தில் அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ புக்கில் இருக்கிறது, ஸோ தமிழ் புக்கில் இருக்கிறது, சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கிறது, ஏன் சயின்ஸ் சோஷியல் கூட இப்போ நம்ம டெஸ்ட் பேச்சில் நம்மளே கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அதை தாண்டி நம்பிக்கைக்குரிய ஒரு சோர்ஸ் எதுனா அந்த கலைச்சொல் வேட்டை தான். ஸோ அதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நிறைய பேர் படித்து மறந்துருப்பாங்க. அதை திரும்ப சரியாக கொண்டு வரணும். ஏன்னா எக்ஸாம் கிட்ட இருக்குல்ல, சொன்ன ஒரு 6-7 மாதம் தானே. அப்போ இந்த டைமில் நம்ம அதை ப்ராப்பராக கொண்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்ம அதை ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 20 கலைச்சொல் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு தொடர்ந்து நடக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மே 1 பார்த்தீங்கன்னா டே 31லேருந்து 60 வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அதே போல் சொற்பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு 12 நாட்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி முக்கியமான எதிர்பார்க்கப்படுற 10 சொற்பொருள் நம்ம கொடுக்குறோம். அந்த சொற்பொருளுமே 30 நாட்கள் நிறைவடைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு சிறப்பு தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த தேர்வை நீங்கள் பயனுள்ள வகையில் படித்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம். ஸோ கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ படிங்க. ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி.